Hello viewers, welcome to Root to Success YouTube channel. Last classல exercise 2.1ல உள்ள first 5 problems பார்த்தோம். அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸில் பேலன்ஸ் உள்ள 5 sums பார்க்கலாம். அதில் 6th ப்ராப்ளம் பாருங்கள். யூஸ் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் டு ஃபைண்ட் தி HCF ஆஃப் 340 and 412. அதாவது இந்த ரெண்டு நம்பருக்கும் நம்ம வந்துட்டு யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி HCF கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? கிவன் என்ன, இது ரெண்டுல எது வந்துட்டு நம்மளுக்கு பெரிய நம்பர் 412. எப்போதுமே நான் பெரிய நம்பர் தான் ஏஆ எடுத்துக்கணும், சின்ன நம்பரை பிஆ எடுத்துக்கணும். ஓகேவா? லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 412, பி இஸ் ஈக்குவல் டு 340. ஓகேவா? ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இது என்ன பண்ணணும், போயிட்டு நம்ம கண்டிஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். முதல்ல கண்டிஷன் என்ன, பை Euclid's division algorithm condition என்ன, a is equal to bq plus r. r எப்படி இருக்கணும், 0 is less than or equal to r is less than modulus of b. ஓகேவா? இதுதான் வந்துட்டு யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதமோட கண்டிஷன். இப்போ a ஓட வேல்யூ என்ன, 412. b ஓட வேல்யூ என்ன, 340. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வந்துட்டு கோஷன்ட்டும் தெரியாது, ரிமைண்டரும் தெரியாது. நம்ம கோஷன்ட் ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், 412ல 340ஆல டிவைட் பண்ணுவோம். என்ன வரும், உள்ள 412 போட்டுக்கலாம், வெளியில 340. ஓகேவா? என்ன வரும், 340 ஒன்ஸ் ஆர் 340. பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 72 கிடைக்கும். ஓகேவா? அப்போ கோஷன்ட் வந்து நம்மளுக்கு என்னது 1, ரிமைண்டர் நம்மளுக்கு என்னது 72. ஓகே, நம்மளுக்கு HCF கண்டுபிடிக்கணும்னா நம்மளோட ரிமைண்டர் என்னவா இருக்கணும், 0வா இருக்கணும். ஓகேவா? இங்கே 0 இருக்கா ரிமைண்டர்ல, இல்லை. அப்போ என்ன பண்ணிக்கணும், நம்ம வேல்யூஸை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அதானே யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதமோட கான்செப்டே. ரிமைண்டர் 0 வரலைன்னா பியோட வேல்யூவை ஏ கிட்ட போடணும், ஆரோட வேல்யூவை பி கிட்ட போடணும். இதான கான்செப்ட். போடுவோமா? ஸோ பியோட வேல்யூ என்ன, 340. 340 எடுத்த உடனே இங்கே போடணும். 340 is equal to, இந்த இடத்துக்கு இப்போ ஆரோட வேல்யூ வந்துடும் 72 into, இப்போ என்ன பண்ணணும், கோஷன் ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும்னா சேம் அதே மாதிரி டிவைட் பண்ண போகிறோம். 340 இப்போ 72. ஓகேவா? 72 4s are 288. ஓகேவா? பேலன்ஸ் நம்மளுக்கு 52 வரும். ஓகேவா? இப்போ கோஷன் நம்மளுக்கு என்னது 4, ரிமைண்டர் 52. ஓகேவா? 4 இங்கே 52. இந்த ஸ்டெப்லையும் நம்மளுக்கு ரிமைண்டர் வந்துட்டு 0வா கிடைக்கல. சரியா? நம்ம ரிமைண்டர் 0 வர வரைக்கும் இந்த கான்செப்டை நம்ம வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே போகணும். ஓகேவா? இப்போ இங்கே ரிமைண்டர் 0 வராதனால நான் 72வை இங்கே போட்டுக்கிறேன், 52வை இங்கே போட்டுக்கிறேன். ஓகேவா? 72 இங்கே வந்துடும், இங்கே 52 வந்துடும். சேம் கோஷன் ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுவோம், 72வை 52ஆல் டிவைட் பண்ணும். 52 ஒன்ஸ் ஆர். ஓகேவா? நமக்கு என்ன கிடைக்கும், 20 கிடைக்கும். ஓகேவா? அப்போ இங்கே கோஷன்ட்ல 1 வரும், ரிமைண்டர்ல 20 வரும். அவ்வளோதான். ஓகே, இப்போ இங்கே வந்துட்டு ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு, 20 கிடைச்சிருக்கு. இங்கே எனக்கு 0 வரல. திரும்பி நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ண போகிறேன். என்ன வரும், இங்கே 52 வந்துடும், இஸ் ஈக்குவல் டு 20 இன்ட்டு கோஷன் ரிமைண்டர் கண்டுபிடிப்போமா. 52 இங்கே 20, 22s are 40. பேலன்ஸ் என்ன கிடைக்கும், 12 கிடைக்கும். இப்போ கோஷன்ட் என்னது 2, பேலன்ஸ் என்னது 12. ஓகேவா? இப்போ இந்த ஸ்டெப்லையும் எனக்கு ரிமைண்டர் 0வா வரல. என்ன பண்ணணும், சேம் ப்ராசஸை கண்டினியூ பண்ண போகிறோம். என்ன வரும், இங்கே 20 இஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு சேம் 20யை 12ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 12 ஒன்ஸ் ஆர் 12, பேலன்ஸ் 8. ஓகேவா? என்ன வரும் இங்கே, அப்போ 1 ப்ளஸ் ரிமைண்டர் வந்து 8. எனக்கு இங்கேயும் ரிமைண்டர் வந்து 0 வரலப்பா. என்னப்பா இந்த சம்ஸ் இவ்வளோ லென்த்தாக போகுதுன்னு பார்க்க வேணாம், பாருங்கள் ஈஸியாக தான் இருக்கும், நல்லா கவனிங்க. திரும்பி வந்து 12 வந்து இங்கே போயிடும், 8 வந்து இங்கே வரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம், திரும்பியும் நம்ம வந்து இதை டிவைட் பண்ண போகிறோம். என்ன வரும், இங்கே உள்ள 12, வெளியில் 8, 8 ஒன்ஸ் ஆர் 8. பேலன்ஸ் என்ன வரும், 4 வரும்.
ஓகேவா பேலன்ஸ் என்ன வரும் 4 வரும். அப்போ கோஷன்ட் இருக்க இடத்துல 1, ரிமைண்டர் இருக்க இடத்துல எனக்கு 4 வந்துடும். சரியா? எனக்கு ரிமைண்டர் இங்கேயே எனக்கு 0 வரலையே, என்ன பண்ணலாம்? இங்கே அப்போது சேம் அதே கான்செப்ட் தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். என்ன வரும்? 8 இங்கே போயிடும், 4 வந்து இங்கே வந்துடும். ஓகேவா? இப்போ 4 எந்த டேபிளில் 8 வரும்? 8 வந்து 4ஆல் தான் டிவைட் பண்ணும். 4 2s are 8. ஓகேவா? இங்கே எனக்கு 0 வந்துருச்சு. அப்போ கோஷன்ட் எனக்கு 2, ரிமைண்டர் என்னது எனக்கு 0. அப்போது எனக்கு ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா HCFோட வேல்யூ என்ன? HCFோட வேல்யூ பிக்கு எனக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் என்னோட HCF வேல்யூ. அப்போ ரிமைண்டர் 0 கிடச்சிருச்சு. என்னோட HCF வேல்யூ என்ன? 4. ஓகேவா? அப்போ HCF is equal to 4. அவ்வளோதான். 6th கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சால்வ் பண்ணியாச்சு. 6th செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 867க்கும் 255க்கும் HCF கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? சேம் அதே மாதிரி எப்போதும் போல் பெரிய நம்பரை A, சின்ன நம்பர் Bன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? லெட் A is equal to 867, B is equal to 255. ஓகேவா? இதுதான் வந்துட்டு A வேல்யூ, B வேல்யூ. என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு? பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் என்ன கான்செப்ட்? A is equal to BQ plus R. R ஓட வேல்யூ என்ன? 0 is less than or equal to R is less than B. இதானே A ஓட வேல்யூ, B ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? A ஓட வேல்யூ என்ன? 867 is equal to 255 into quotient plus remainder. கோஷன்ட்டும் ரிமைண்டரும் இதுக்கு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? டிவைட் பண்ணுவோம். எப்படி? 867 வெளியே 255 என்ன வரும்? 255 3s are 765. ஓகேவா? இப்போ என்ன கிடைக்கும்? 7 5ல் போச்சுன்னா 201. ஓகே 102. அப்போது கோஷன்ட் என்ன வரும்? 3. ரிமைண்டர் என்ன வரும்? 102. ஓகேவா? இப்போது எனக்கு ரிமைண்டர் வந்துட்டு எனக்கு 0வாக கிடச்சிருக்கா? ரிமைண்டர் எனக்கு 0வாக கிடைக்கல. ரிமைண்டர் 0வாக கிடைக்கலன்னா என்ன பண்ணணும்? B வேல்யூவை Aல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், R வேல்யூவை Bல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? B வேல்யூவை A சப்ஸ்டிட்யூட் பண்ணால் 255 இஸ் ஈக்குவல் டு R வேல்யூ இங்கே வந்துடும் 102 இன்ட்டு இப்போ வந்து நான் திரும்பி என்ன பண்ண போகிறேன்? 102வை 255ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறேன். என்ன கிடைக்கும்? 255 வெளியில் 102. ஓகேவா? இப்போ என்ன கிடைக்கலாம்? 102 102 2s are 204. பேலன்ஸ் என்ன வரும்? 51 வரும். ஓகேவா? கோஷன்ட் அப்போ என்னது? 2. ரிமைண்டர் 51. இப்போவும் எனக்கு ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கல. அகெயின் நான் என்ன பண்ண போகிறேன்? B வேல்யூ R வேல்யூவை இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன். B வேல்யூ 102 இஸ் ஈக்குவல் டு R வேல்யூ 51 இன்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்? 102வை 51ஆல் டிவைட் பண்ண போகிறேன். 51ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 51 2s are 102. 0 வந்துருச்சு. இப்போ கோஷன்ட் வேல்யூ 2, ரிமைண்டர் வேல்யூ 0. இங்கே எனக்கு ரிமைண்டர் வேல்யூ 0 வந்துருச்சு. ரிமைண்டர் வேல்யூ 0 வந்து HCFோட வேல்யூ என்ன? Bயோட வேல்யூ. Bல என்ன இருக்குது? 51 இருக்குது. அப்போ HCF என்னது நம்மளுக்கு? 51. HCF is equal to 51. அவ்வளோதான். செகண்ட் சப்டிவிஷன் முடிச்சாச்சு. அதிலே தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 10,224க்கும் 9,648க்கும் HCF கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது ரெண்டில் எது பெரிய நம்பர்? 10,224 தான் பெரிய நம்பர். அப்போது ஏயோட வேல்யூ என்ன? 10,224. பியோட வேல்யூ என்ன? 9,648. ஓகேவா? HCF கண்டுபிடிக்கணும்னா என்ன யூஸ் பண்ணணும்? பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். இதோட கான்செப்ட் என்ன? A is equal to BQ plus R. R எப்படி இருக்கணும்? 0 is less than or equal to R is less than modulus of B. ஓகேவா? ஏயோட வேல்யூ பியோட வேல்யூஸ் போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? என்ன வரும்? 10,224 is equal to 9,648 இன்ட்டு கோஷன் தெரியாது, ரிமைண்டர் தெரியாது. கோஷன்ட்டும் ரிமைண்டரும் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? டிவைட் பண்ணுவோம். என்ன?
10,224 9,648 டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இது 1 டைம்ஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 9,648 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 576 கிடைக்குது. ஓகேவா? அப்போ கோஷன்ட் என்னது நம்மளுக்கு 1, ரிமைண்டர் என்னது 576. ஓகேவா? இப்போ ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு 576 கிடைச்சிருக்கு. ரிமைண்டர் என்னவா இருக்கணும்? HCFஆ கண்டுபிடிக்கணும்னா ரிமைண்டர் நம்மளுக்கு 0வா இருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? பியோட வேல்யூவை ஏல சப்ஸ்டியூட் பண்ணுவோம், ஆரோட வேல்யூவை பியில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இங்கே வந்துச்சுன்னா என்ன கிடைக்கும்? 9,648 இஸ் ஈக்குவல் டு 576 இன்டூ கோஷன் தெரியாது ப்ளஸ் ரிமைண்டர். இதுக்கும் என்ன தான் பண்ண போகிறோம்? டிவைட் பண்ண போகிறோம். என்ன? 9,648 576ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 16 டைம்ஸ். 16 டைம்ஸ் என்னன்னா 9,216 கிடைக்கும். பேலன்ஸ் நம்மளுக்கு 432 வரும். ஓகேவா? அப்போ கோஷன் நம்மளுக்கு என்னது 16, ரிமைண்டர் என்னது 432. இப்போ சேம் அதே மாதிரி ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு 0 வரல. 0 வராதனால என்ன பண்ணுவோம்? பியோட வேல்யூ ஏக்கு போயிடும், ஆரோட வேல்யூ பிக்கு போயிடும். ஓகேவா? இப்போ இங்கே என்ன கிடைக்கும்? 576 is equal to 432 into quotient plus remainder. சரியா? அப்போ 576 நம்ம 432ஆல் எத்தனை டைம்ஸ் வரும்? 1 டைம்ஸ் வரும். 432. அப்போ என்ன கிடைக்கும்? 144 கிடைக்கும். ஓகேவா? அப்போ கோஷன்ட் என்னது 1, ரிமைண்டர் என்னது 144. ஓகேவா? இப்போ ரிமைண்டர் வந்து எனக்கு திரும்பியும் எனக்கு 0 கிடைக்கல, 144 தான் கிடைச்சிருக்கு. அதனால என்ன பண்ண போகிறோம்? பியோட வேல்யூ சப்ஸ்டியூட், ஆரோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட். என்ன கிடைக்கும்? 432 இஸ் ஈக்குவல் டு 144 இன்டூ கோஷன் ப்ளஸ் ரிமைண்டர். கோஷன் ரிமைண்டர் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்? 432 144ஆல் டிவைட் பண்ணுவோம். என்ன கிடைக்கும்? 144 3s are 432. அப்போ ரிமைண்டர் நம்மளுக்கு என்ன? 0. இப்போ கோஷன்ட் என்னது 3, ரிமைண்டர் என்னது 0. இங்கே ரிமைண்டர் நம்மளுக்கு என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சு. 0 வந்துட்டாலே HCFோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். HCFோட வேல்யூ என்னது? பிக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதான் HCF வேல்யூ. அப்போ இதோட HCF என்னது? 144 is equal to 144. ஓகேவா? இதுதான் தேர்ட் சப்டிஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு அதில் லாஸ்ட் சப்டிஷன் பாருங்கள். 84 90 120 இது 3 நம்பருக்குமே வந்துட்டு HCF கேட்குறாங்க. இது வரைக்கும் நம்ம 2 நம்பர் தான் பார்த்தோம். ஆனால் இங்கே பாருங்களேன் 3 நம்பர் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சம் ஒரு சம்மில் வந்து நம்ம 3 நம்பரில் உள்ளது பார்த்தோம். அதே மாதிரி தான் இதையும் சால்வ் பண்ணணும். முதல்ல வந்துட்டு இது ரெண்டுக்கும் நம்ம HCF கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இது ரெண்டுக்கும் வந்து HCF நம்பருக்கும் இதுக்கும் நம்ம HCF கண்டுபிடிக்கிறது தான் இதோட காமன் HCF. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு நம்ம 84க்கும் 90க்கும் HCF கண்டுபிடிப்போமா? 84க்கும் 90க்கும் எது வந்து பெரிய வேல்யூ? 90 தான் பெரிய வேல்யூ. அப்போ வந்துட்டு எது வந்துட்டு ஏயோட வேல்யூவாக இருக்கும்? 90 தான் ஏயோட வேல்யூவாக இருக்கும், 84 பியோட வேல்யூவாக இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு HCF ஆஃப் 84 and 90. ஓகேவா? இதில் எது பெரிய நம்பர்? 90. ஸோ A is equal to 90, B is equal to 84. நெக்ஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணணும்? பை யூக்ளிட்ஸ் division algorithm என்ன வரும்? A is equal to BQ plus R. R எப்படி இருக்கணும்? 0 is less than or equal to R is less than modulus of B. A ஓட வேல்யூ என்ன? 90. B ஓட வேல்யூ என்ன? 84 into Q தெரியாது plus R. ஓகேவா? Qவும் Rவும் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? நம்ம வந்துட்டு 90-ஐ 84ஆல் டிவைட் பண்ணுவோம். என்ன வரும்? 84 1s are 84. பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். ஓகேவா? அப்போ கோஷன்ட் என்னது? 1, ரிமைண்டர் என்னது? 6. ஓகேவா? இப்போ எனக்கு ரிமைண்டர் என்ன வந்திருக்கு? 6 வந்திருக்கு, 0 வரல. 0 வந்தால் தான் எனக்கு HCF கண்டுபிடிக்க முடியும். அதனால நான் ரூல் அப்ளை பண்ணுறேன். என்ன? பியோட வேல்யூ இங்கே போயிடும், ஆரோட வேல்யூ இங்கே வந்துடும். போகுமா? போனால் என்ன வரும்? பியோட வேல்யூ வந்து 84, இப்போ வந்து ஆரோட வேல்யூ இங்கே வந்துடும். ஸோ 6 இன்டூ கோஷன் தெரியாது, ரிமைண்டர் தெரியாது. என்ன பண்ணுவோம்? திரும்பி வந்துட்டு டிவைட் பண்ணுவோம். 84-ஐ 6ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 14 டைம்ஸ் வருது.
6 14s are 84. ரிமைண்டர் 0 வந்துடுது. அப்போ கோஷன் இருக்க இடத்துல எனக்கு வந்து 14 வரும், ரிமைண்டர் இருக்க இடத்துல எனக்கு 0 வந்துடும். இங்கே எனக்கு ரிமைண்டர் வந்து 0 வந்துருச்சு. ரிமைண்டர் 0 வந்தால் ஹச்சிசிஎஃபோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ தான் ஹச்சிசிஎஃப். பியோட வேல்யூ என்ன, இங்கே 6 இருக்கு. அப்போ ஹச்சிசிஎஃப் ஆஃப் 84 and 90யோட ஹச்சிசிஎஃப் என்னது நம்மளுக்கு 6. ஓகேவா? இப்போ இந்த கிடைச்சிருக்குல்ல வேல்யூ, இது ரெண்டுக்கும் ஹச்சிசிஎஃபாக கிடைச்சிருக்குல்ல, என்ன கிடைச்சிருக்கு 6. இந்த 6க்கும் 120க்கும் தான் நம்ம இப்போ ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். அப்படி கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ தான் நம்மளுக்கு காமனான ஹச்சிசிஎஃப். ஓகேவா? இப்போ எதுக்கும் அதுக்கும் ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும், 6க்கும் 120க்கும். ஓகேவா? என்ன எழுதலாமா, ஹச்சிசிஎஃப் ஆஃப் 6 and 120. ஓகேவா? இது ரெண்டுல எது பெரிய நம்பர், 120 தான் பெரிய நம்பர். அப்போ இதுதான் எனக்கு வந்து ஏயோட வேல்யூ. A is equal to 120, B is equal to 6. ஓகேவா? எனக்கு என்னது கான்செப்ட், A is equal to BQ plus R. ஏயோட வேல்யூ என்ன, 120 is equal to 6 into Q தெரியாது, R தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், டிவைட் பண்ணுவேன். 120 இது 6, 6 20s are 120, ரிமைண்டர் 0. அப்போ கோஷன்ட் வந்து எனக்கு என்னது 20, ரிமைண்டர் என்னது எனக்கு 0. அப்போது எனக்கு இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே எனக்கு வந்து ரிமைண்டர் 0வாக கிடச்சிருச்சு. அப்படின்னா எனக்கு ஹச்சிசிஎஃப் என்னது 6ன்னு அர்த்தம். ஓகேவா? ஹச்சிசிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 6. அப்போது 84 90 120 இது மூணுக்குமே காமனான ஹச்சிசிஎஃப் வந்து எனக்கு 6 தான். ஓகேவா? இப்படி தான் 3 நம்பர் கொடுத்தா நம்ம வந்துட்டு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதா? 7th சம் பாருங்க. Find the largest number which divides 1230 and 1926 leaving remainder 12 in each case. அதாவது 1230க்கும் 1926க்கும் லார்ஜஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அதாவது ஹச்சிசிஎஃப். அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க, லீவிங் ரிமைண்டர் 12. இதுக்கும் 12 வந்து ரிமைண்டராக கிடைக்குதான், இதுக்கும் எனக்கு 12 ரிமைண்டராக கிடைக்குதான். அப்படின்னா எதுக்கு நம்ம ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும், 1230 மைனஸ் 12 கிடைக்கக்கூடிய வேல்யூக்கும் 1926 மைனஸ் 12க்கு கிடைக்கக்கூடிய வேல்யூக்கு தான் நம்ம ஹச்சிசிஎஃப் ஆக்சுவலாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்போமா? ஃபஸ்ட்டு கிவன் என்ன, 1230 மைனஸ் என்ன வரும் 12. இதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 1218. நெக்ஸ்ட்டு 1926 மைனஸ் 12. ஏன் நான் 12 மைனஸ் பண்ணுறேன்னா எனக்கு லீவிங் ரிமைண்டர் வந்துட்டு எனக்கு 12 கிடச்சிருக்கு, அதனால நான் மைனஸ் பண்ணி அதுக்கு நான் வந்துட்டு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? மைனஸ் 12 இதுக்கு மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 1914. ஓகேவா? இப்போ இது ரெண்டுக்கும் தான் நம்ம ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா என்ன யூஸ் பண்ணணும், பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். ஓகேவா? இது கான்செப்ட் என்னது, A is equal to BQ plus R. R எப்படி இருக்கணும், 0 is less than or equal to R is less than modulus of B. ஓகேவா? இப்போ ஏயோட வேல்யூ இது ரெண்டுல எது அதிகமாக இருக்கோ அதுதான் வரும். சரியா? இது ரெண்டுல எது அதிகமாக இருக்குது, 1914 தான் அதிகமாக இருக்குது. ஓகேவா? அப்போ ஏயோட வேல்யூ என்ன, 1914 இஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூ 1218. Q தெரியாது, ரிமைண்டரும் தெரியாது. கோஷன்ட்டும் ரிமைண்டரும் கண்டுபிடிக்கணும்னா டிவைட் பண்ணணும். 1914 1218 டிவைட் பண்ணணும். ஓகேவா? டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 1218 ஒன்ஸ் ஆர் 1218. இது வந்து மைனஸ் பண்ணால் 696 கிடைக்கும். ஓகேவா? அப்போ கோஷன்ட் வந்து என்னது 1, ரிமைண்டர் என்னது 696. இந்த ஸ்டெப்பில் நம்மளுக்கு ரிமைண்டர் வந்துட்டு 0 வந்திருக்கா, வரல. அதுக்கு பதிலாக 696 வந்திருக்கு. அப்படி ரிமைண்டர் 0 வரல, நம்ம என்ன பண்ணணும், பியோட வேல்யூவை ஏக்கு கொண்டு போகணும், ஆரோட வேல்யூவை பிக்கு கொண்டு போகணும். கரெக்டாக? பியோட வேல்யூ இங்கே கொண்டு போனால் 1218 இஸ் ஈக்குவல் டு ஆரோட வேல்யூ இங்கே வந்துடும் 696 இன்ட்டு கோஷன் தெரியாது ப்ளஸ் ரிமைண்டர். கோஷன் ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும்னா அகைன் நம்ம டிவைட் பண்ணணும். 1218 696ஆல் டிவைட் பண்ணணும். ஒன்ஸ் ஆர் என்ன கிடைக்கும், 696 மைனஸ் பண்ணால் 522 கிடைக்கும். ஓகேவா? அப்போது கோஷன்ட் என்ன வரும் 1, ரிமைண்டர் என்ன வரும் 522. இங்கேயும் எனக்கு ரிமைண்டர் 0 வரல. ஸோ நான் என்ன பண்ணுவேன், திரும்பியும் பியோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவேன். 696
இஸ் ஈக்குவல் டு ஆரோட வேல்யூ இங்கே வந்துடும் 522 இன்டூ கோஷன் தெரியாது ப்ளஸ் ரிமைண்டர் தெரியாது. இதையும் நான் என்ன தான் பண்ணுவேன், நான் டிவைட் பண்ணுவேன். என்ன வரும் 696, இங்கே வந்து 522 வரும். 501 ஆர் 522 மைனஸ் பண்ணால் 174 வரும். ஓகேவா? அப்போ கோஷன் வந்துட்டு 1, ரிமைண்டர் வந்து 174. ஓகே, இங்கே வந்துட்டு எனக்கு ரிமைண்டர் 0 வரல. ரிமைண்டர் 0 வரலன்னா என்ன பண்ணுவேன், திரும்பியும் நான் பி வேல்யூ ஆர் வேல்யூ மாற்றுவேன். பி வேல்யூ இங்கே வந்துருமா 522, ஆர் வேல்யூ இங்கே வந்துடும். திரும்பியும் எனக்கு வந்து கோஷன் ரிமைண்டர் வேணும். கோஷன் ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும்னா டிவைட் பண்ணுவேன். 522 இது 174 டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 174 3s are 522. ஓகேவா? இங்கே ரிமைண்டர் 0 வந்துடும். அப்போது இங்கே கோஷன்ட்டில் 3 வரும், ரிமைண்டரில் 0 வரும். ஓகேவா? அவ்வளோதான். ரிமைண்டர் 0 வந்துச்சு. ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா HCFோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ தான் HCFோட வேல்யூ. அப்போ பியோட வேல்யூ என்ன இங்கே இருக்குது 174. 174 தான் என்னவா இதுக்கு HCFா. புரிஞ்சுதா? 7th sum இதுதான், இவ்வளோதான். இப்போ 8th sum பாருங்க. If D is the HCF of 32 and 60, find x and y satisfying D is equal to 32x and plus 60y. அதாவது 32க்கும் 60க்கும் உள்ள HCF அவங்க Dன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா D is equal to 32x plus 60yங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்படி பண்ணுச்சுன்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ என்ன, அதான் கொஸ்டின். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிவன் என்ன, D is the HCF of 32 and 16 சொல்லிட்டாங்க. ஆனால் D வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு தெரியாது தானே. 32க்கும் 60க்கும் HCF கிடைக்கிற வேல்யூ தான் நம்மளுக்கு D கிடைக்கும். ஓகேவா? முதல்ல நம்ம 32க்கும் 60க்கும் HCF கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம Dயோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி மற்றதெல்லாம் வந்துட்டு கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? முதல்ல HCF ஆஃப் 32 and 60 கண்டுபிடிக்கலாமா? இது என்ன, இது ரெண்டுல எது பெரிய நம்பர் 60. அப்போ ஏயோட வேல்யூ தானே இது. ஓகேவா? ஏயோட வேல்யூ 60, பியோட வேல்யூ 32. என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணணும், பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். என்ன கான்செப்ட், A is equal to BQ plus R. R எப்படி இருக்கணும், 0 is less than or equal to R is less than modulus of B. ஏயோட வேல்யூ என்ன 60, பியோட வேல்யூ என்ன 32 இன்ட்டு கோஷன் தெரியாது ரிமைண்டர் தெரியாது. கோஷன் ரிமைண்டர் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம், நம்ம டிவைட் பண்ணுவோம். 60 இங்கே 32, 32 1s are 32, பேலன்ஸ் 28. அப்போது கோஷன் வந்து எனக்கு 1, ரிமைண்டர் வந்து எனக்கு 28. ஓகேவா? ரிமைண்டர் வந்து எனக்கு 0 வரல. 0 கிடைக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து பியோட வேல்யூவே ஆரோட வேல்யூ இன்டர்சேஞ்ச் பண்ணுவேன். எப்படி, பியோட வேல்யூ இங்கே வந்துடும் 32 is equal to ஆரோட வேல்யூ இங்கே வந்துடும் 28 இன்டூ கோஷன் தெரியாது ரிமைண்டரும் தெரியாது. கோஷன் ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும்னா எகைன் நான் வந்து 32வை 28ஆல் டிவைட் பண்ணுவேன். என்ன கிடைக்கும், 28 1s are 28, பேலன்ஸ் 4. ஓகேவா? அப்போ கோஷன் வந்து எனக்கு 1, ரிமைண்டர் வந்து எனக்கு 4. இங்கேயும் எனக்கு ரிமைண்டர் 0 கிடைக்கல. திரும்பி இந்த கான்செப்டை ரிப்பீட் பண்ணுவேன். எப்படி, 28 இங்கே வந்துடும், 4 வந்து இங்கே வரும் இன்டூ இங்கே வந்துட்டு எனக்கு டேரெக்டாகவே தெரியும் 4 6 are 28 ப்ளஸ் 0, ரிமைண்டர் வந்து எனக்கு 0 வந்துடும். எப்படி, இங்கே வந்து 28 நான் 4ஆல் டிவைட் பண்ணால் 4 6 are 28, பேலன்ஸ் 0. ஓகேவா? அப்போ கோஷன் வந்து எனக்கு 6, ரிமைண்டர் வந்து எனக்கு 0. இங்கே எனக்கு ரிமைண்டர் வந்து 0 கிடச்சிருச்சு. ரிமைண்டர் 0 கிடச்சிச்சுன்னா HCFோட வேல்யூ என்ன, பிக்கு இருக்கக்கூடிய வேல்யூ. பிக்கு என்ன இருக்குது, 4 இருக்குது. அப்போ HCF என்னது நம்மளுக்கு 4. ஓகேவா? இங்கே ஆக்சுவலாக வந்துட்டு 32க்கும் 60க்கும் வந்துட்டு HCF என்னது 4. அப்போ டியோட வேல்யூ என்னது 4. இங்கே கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா, 32x ப்ளஸ் 60y இஸ் ஈக்குவல் டு டின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. டியோட வேல்யூ தான் என்னது 4. ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷன் நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம், இந்த ஈக்குவேஷனை 2ன்னு எடுத்துக்கலாம். சரியா? இங்கே நல்லா கவனிங்க. இந்த 1 ஈக்குவேஷனை திரும்பி நான் எடுத்துக்கிறேன். 1 இம்ப்ளைஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். என்ன வரும், 32 இஸ் ஈக்குவல் டு 28 இன்ட்டு 1 ப்ளஸ் 4 இதானே இருக்குது. இந்த 28ஐ நான் இந்த சைடு கொண்டு வந்துக்கிறேன். அப்போ என்ன கிடைக்கும், 32 மைனஸ் 28
is equal to 4. இப்படி தானே கிடைக்கும். இப்போ 32 minus இந்த 28 இருக்குல்ல, இந்த 28 நான் 60 minus 32 எழுதிக்கிறேன். 60 minus 32 ஓட வேல்யூ என்ன? எனக்கு 28. இந்த 28 தான் நான் இப்படி ஃபுல் ஃபார்மா எழுதிக்கிறேன். ஓகேவா? இது ஏன் இப்படி எழுதிக்கிறேன்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப்ல புரியும். பாருங்க, is equal to 4. 32 இந்த மைனஸ் உள்ள கொண்டு போய்க்கலாமா? minus 60 plus 32 is equal to 4. சரியா? 32 32 2 டைம்ஸ் இருக்கு. நான் வந்து 32 2 டைம்ஸ் எழுதிக்கிறேன். அதாவது 32 into 2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். மைனஸ் இங்க வந்து மைனஸ் இருக்குல்ல, இதை நான் பிளஸ்னு போட்டு 60 into -1 போட்டுக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? 60 into -1னா எனக்கு -60 தான். இந்த வேல்யூ தான் இப்படி எழுதிக்கிறேன். is equal to 4. இப்போ இந்த ஸ்டெப்பையும் இந்த ஸ்டெப்பையும் கம்பேர் பண்ணுங்க. 32 32 xக்கு பதிலா 2 இருக்கு. 60 60 yக்கு பதிலா -1 இருக்கு. 4 4. அப்போ எனக்கு எல்லாமே அப்படியே இருக்கு. x yக்கு பதிலா எனக்கு வந்து என்ன இருக்கு? 2 -1 இருக்கு. கம்பேரிங் equation 2 and equation 3 we have x ஓட வேல்யூ என்ன வரும்? x இருக்க இடத்துல எனக்கு என்ன இருக்கு? 2. y இருக்க இடத்துல எனக்கு என்ன இருக்கு? -1. y is equal to -1. ஓகேவா? இதுதான் x ஓட வேல்யூ, y ஓட வேல்யூ. புரிஞ்சுதா? அவ்வளவுதான். 8th sum கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 9th problem பாருங்க. A positive integer when divided by 88 gives the remainder 61. What will be the remainder when the same number divided by 11? அதாவது 88 வந்து டிவைசர்னு சொல்லிட்டாங்க, ரிமைண்டர் வந்து 61ன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு கொஸ்டின் என்னதுன்னா, நம்மளுக்கு வந்து AQ அது என்ன எதுவுமே கொடுக்கல அவங்க. அதுக்கு பதிலாக வந்து டிவைசரும் ரிமைண்டர் மட்டும் கொடுத்துட்டு அதே நம்பரை 11ஆல டிவைட் பண்ணா எனக்கு ரிமைண்டர் என்ன? இதுதான் கொஸ்டின். முதல்ல கிவன் என்னன்னு எழுதிக்கலாம் வாங்க. டிவைசர் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்தாங்க? 88. டிவைசர்னா b is equal to 88. ரிமைண்டர் என்னது? 61. r is equal to 61 எழுதியாச்சு. இப்போ என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணணும்? பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் இதோட கான்செப்ட் என்ன? a is equal to bq plus r. r எப்படி இருக்கணும்? 0 is less than or equal to r is less than modulus of b. ஓகேவா? a ஓட வேல்யூ என்ன? தெரியாது, அதனால a-னே வச்சுக்கலாம். is equal to b ஓட வேல்யூ என்ன? 8. q தெரியாது, q-னே வச்சுக்கலாம். பிளஸ் ஆர். ஆர் வந்து என்னது? 61. ஓகேவா? இப்போ அவங்க என்ன கொஸ்டின்? இதே நம்பர் வந்துட்டு 11ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன? இதானே வந்து கொஸ்டின். அப்போ முதல்ல நம்ம 11 டேபிள்ஸால பிரிச்சுக்கலாமா? 88 11 டேபிளால பிரிச்சா என்ன கிடைக்கும்? 11 into 8. 88 11 டேபிள்ஸால நான் 11 into 8ன்னு பிரிச்சுக்கலாமா? பிரிச்சுக்கலாம். into q பிளஸ் 61 வந்துட்டு 11 டேபிள்ஸ்ல வராது, அதனால 61க்கு முன்னாடி என்ன வரும்? 55 வருமா? 55 வந்து 11 டேபிள்ஸ்ல வரும். அப்போ 11 into 5 11 5s are 55. 61ல 55 போச்சுன்னா நமக்கு பேலன்ஸ் 6 இருக்கும். அதனால 55ஓட நான் வந்து 6 ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 55ஓட 6 ஆட் பண்ணா எனக்கு வந்து 61 கிடைச்சிரும். ஓகேவா? இது வந்துட்டு இந்த 88 நான் இப்படி எழுதிக்கிறேன், 61 நான் இப்படி எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ 11 into 8 q plus 11 into 5 plus 6 தனித்தனியாக எழுதிக்கிறேன். ஓகே, இங்கே வந்துட்டு 11 இருக்கு, இங்கேயும் 11 இருக்கு. நான் 11 மட்டும் எடுத்து எழுதிக்கவா? 11 மட்டும் தனியாக எழுதிக்கவா? அப்படின்னா என்ன கிடைக்கும்? 11 மட்டும் தனியாக வந்துருச்சுன்னா எனக்கு வந்து இங்கே வந்து 8q. 11 போயிடுச்சுன்னா எனக்கு 8q இருக்கும். இங்கே 11 போச்சுன்னா எனக்கு வந்து பேலன்ஸ் 5 மட்டும் இருக்கும். ஓகேவா? இங்கே வந்து ப்ளஸ் 6 கீழே அப்படியே வந்துடும். இப்போ இந்த 8q plus 5 நான் rன்னு எழுதிக்கிறேன். அதாவது 11r plus 6ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? இந்த 8q plus 5 rன்னு எழுதிக்கிறேன். where r is equal to 8q plus 5. ஓகேவா? இப்போ அவங்க என்ன கொஸ்டின்? அதாவது ஒரு டேர்மை, அதே சேம் டேர்மை நான் வந்து 11ஆல டிவைட் பண்ணுறேன், ரிமைண்டர் என்ன? ஓகேவா? இந்த ஆறுங்கிறத இந்த டேர்ம், இந்த நம்ம ஆல்ரெடி எடுத்த டேர்மை தான் இங்கே சால்வ் பண்ணி இங்கே ஆர் வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. ஸோ இந்த டேர்ம் வந்துட்டு 11ஆல மல்டிப்ளை பண்ணுறனால எனக்கு கண்டிப்பாக 11ஆல டிவிசிபிள் ஆகும். ஸோ வந்துட்டு இந்த டேர்ம் எனக்கு டிவிசிபிள் ஆகுது. ப்ளஸில் இருக்கிறதா எனக்கு என்னது? ரிமைண்டர். அப்போது இந்த டேர்ம்க்கான ரிமைண்டர் என்னது? எனக்கு 6. அப்போ ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 6. புரிஞ்சுதா? அவ்வளோதான் 9th ப்ராப்ளம்க்கான ஆன்சர்.
நெக்ஸ்ட் சம் பாருங்க. ப்ரூவ் தட் 2 கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ் ஆர் ஆல்வேஸ் பிரைம். கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ்னா அடுத்தடுத்து உள்ள நம்பர்ஸ். இப்போ 1 எடுத்தோம்னா 2, 2 எடுத்தோம்னா 3, 3 எடுத்தோம்னா 4. அதாவது அதுக்கு அடுத்து வர நம்பர்ஸ் தான் வந்துட்டு கான்சிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? அப்போ 1 2 3 4 இப்படி போயிட்டே இருக்குமா? இப்போ இதோட 1ஓட கான்சிக்யூட்டிவ் நம்பர் 2, 2ஓட கான்சிக்யூட்டிவ் நம்பர் 3, 3ஓட கான்சிக்யூட்டிவ் நம்பர் 4. அப்போ ரெண்டு கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு 1,2 எடுத்துக்கலாம், இல்ல 2,3 எடுத்துக்கலாம், இல்ல 3,4 எடுத்துக்கலாம், இல்ல 4,5 5,6. அதாவது ஒரு நம்பர் எடுத்தோம்னா அதுக்கு அடுத்து என்ன வருமோ அதுதான் நம்ம எடுத்துக்க முடியும். அதுதான் கான்சிக்யூட்டிவ் இமேஜஸ். ஓகேவா? இப்போ நான் ஒரு என்னன்னு ஒரு இன்டீஜர் எடுக்கிறேன்னு வைங்களேன். என்னன்னு ஒரு இன்டீஜர் எடுத்தா எனக்கு அதுக்கு அடுத்து உள்ள இன்டீஜர் என்னவா வரும்? என்னை விட ஒரு நம்பர் கூட வரும். அதாவது n+1 இருக்கும். ஓகேவா? அப்போ நான் எடுக்கக்கூடிய வேல்யூ எடுக்கக்கூடிய இன்டீஜர்ஸ் வந்துட்டு n, n+1. இதுதான் வந்துட்டு நான் எடுக்கக்கூடிய ரெண்டு கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்குவேன்னா let n, n+1 be the 2 consecutive integer. ஓகேவா? 2 consecutive integer. இப்போ நான் வந்துட்டு இது என்ன பண்ணணும்னா கோப்ரைம்னு ப்ரூவ் பண்ணணும். கோப்ரைம்னா HCF வந்துட்டு எனக்கு 1 இருந்தா மட்டும்தான் அது கோப்ரைம். ஓகேவா? இப்போ பிரைம்னா என்னது? இட்செல்ஃப், அதாவது அந்த டேபிளால வரணும், இன்னொன்று 1 டேபிளால வரணும். அதான பிரைம். அப்போ HCF எனக்கு 1 வந்தா மட்டும்தான் இது வந்து எனக்கு கோப்ரைம். சரியா? இப்போ நான் வந்துட்டு ஒரு 1,2ன்னு எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். எனக்கு வந்து 1,2 அப்படி எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு 1 விட 1 டேபிளில் எனக்கு 2 வராது, 2 டேபிளில் 1 வராது. இதே நான் 3,4 எடுத்தேன்னா 3 டேபிளில் 4 வராது, 4 டேபிளில் 3 வராது. அதனால என்னால் வந்துட்டு என்ன பண்ண முடியாதுன்னா HCF எனக்கு 1க்கு மேலே என்னால் கொண்டுட்டு போகவே முடியாது. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் வந்து n வந்துட்டு எனக்கு என்ன வரும்? n is equal to 1 2 3 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். சரியா? அப்போ இது வந்து கண்டிப்பா எனக்கு பிரைமா இருக்கணும், கோ பிரைமா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு வந்து 1 அப்படிங்கிற டேபிளால எனக்கு வந்து டிவைட் ஆகணும். ஓகேவா? அப்படி என்ன கிடைக்கும்? they are co-prime if it divides only itself or 1. அதாவது 1ஆலையும் இல்ல அந்த டேபிளாலையும் டிவைட் பண்ணா மட்டும்தான் எனக்கு வந்துட்டு என்னது பிரைம்னு அர்த்தம். கோ பிரைம்னா என்ன அர்த்தம்? எனக்கு HCF வந்து 1ஆ இருக்கணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? எனக்கு வந்துட்டு 1 எடுத்தோம்னா எனக்கு நெக்ஸ்ட் கான்சிக்யூட்டிவ் நம்பர் 2 தான், 2 எடுத்தோம்னா நெக்ஸ்ட் கான்சிக்யூட்டிவ் நம்பர் 3 தான். அப்போ ரெண்டு கான்சிக்யூட்டிவ் நம்பர் எடுத்தா அது கண்டிப்பா எனக்கு வந்துட்டு HCF 1ஆ தான் இருக்கும். ஓகேவா? HCF எனக்கு கண்டிப்பா எனக்கு 1ஆ தான் இருக்கும். ஏன் 1ஆ இருக்கும்? 1 டேபிள்ல 2 வராது, 2 டேபிள்ல 1 வராது. சரி 2 3 எடுத்தோம்னா 2 டேபிள் 3 வராது, 3 டேபிள்ல 2 வராது. என்னால HCF வந்து 1 டேபிளுக்கு மேல என்னால எடுத்துட்டு போகவே முடியாது. அதனால எனக்கு HCF எனக்கு என்ன வரும்னா 1 கிடைக்கும். ஓகேவா? HCF is equal to 1. ஃபர்ஸ்ட் அதே மாதிரி எனக்கு ஒரு நம்பர் வந்து ஆட் நம்பராகவும் ஒரு நம்பர் ஈவன் நம்பராகவும் மட்டும்தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் 1 is odd and another one is even. Hence HCF of the consecutive number is 1. Already எழுதிட்டோம், திரும்பி எழுதுறோம். Hence HCF of the consecutive number is 1. Hence 2 consecutive integers are always co-prime. Hence 2 consecutive integers are always co-prime. co-primeனாலே HCF 1 மட்டும்தான் வரணும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு 10th சம்க்கான ஆன்சர். தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 2.1ல் உள்ள பேலன்ஸ் 5 சம்ஸ் எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் 2.2க்கு ரிலேட் ஆகக்கூடிய எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸும் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.